வணக்கம், நாங்கள் எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட், பனானா லீஃப். பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட், பனானா லீஃப். பனானா லீஃப்ங்கிறது வாழை இலை. அதை நம்மளோட சாப்பாட்டு பிளேட்டுக்குள்ளே ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறத ஒரே மிஷினில் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு பலர் கேட்டுருக்காங்க. அது எப்படி பண்ணுறங்கிறத இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி பண்ணுறங்கிறது இப்போ தெளிவாக இப்போ 2 லேடிஸ் அதை எப்படி லேடிஸாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 லேடிஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை மிஷின் ஆப்ரேட் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாக்கு மட்டை லீஃப். ஃபஸ்ட்டு ஹீட்டரை ஆன் பண்ணிக்கிறோம். 80 டிகிரி ஆன் பண்ணு. 80 டிகிரி ஹீட்டர் ஆன் பண்ணிக்கிறோம். இது 80 டிகிரி ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்டர் 2 ஹீட்டர். அதாவது டாப்பு பாட்டு 2 ஹீட்டரை 80 டிகிரி ஆன் பண்ணிக்கிறோம். 80 டிகிரி ஆன் பண்ணி 20 நிமிஷங்கிற போது நம்மளுக்கு சூடாயிரு. நாங்கள் முதல்லயே ஹீட்டை ஆன் பண்ணிட்டோம், அதனால சூடாயிருச்சு. அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சி பட்டனை ஓப்பன் பண்ணி விடுறோம். எமர்ஜென்சி பட்டனை ஓப்பன் பண்ணி போட்டு இதில் ஆட்டோங்கிற மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பார்க்க மாட்டேன் மிஷின் அது நான் ப்ரொடக்ஷன் போகிற போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் அது பாட்டு போகிற ஆரம்பிக்கு நம்ம அதுக்குள்ளே வைக்க எடுக்க பிளேட் ரெடி ஆகாது. 1 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஹீட்டில் நிற்கணும். அதுக்கு முதல்ல இந்த மோட்டரை ஆன் பண்ணிக்கணும். இந்த டிஜிட்டல் போர்டு ஆனாலும் நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் பம்பு ஆன் பண்ணணும். இந்த ஹைட்ராலிக் மோட்டர் ஆன் பண்ணுறோம். நின்றுக்குது. இது ஆட்டோ மோட்ல இருக்கு. இப்போ 5 செகண்ட் இப்போ மேலே போய் நின்றுக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆட்டோ மோட்ல இதையே ரன் பண்ண முடியாது. டை மாட்டருக்கு எல்லாமே இதில் ஆட்டோ மேனுவல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் மேனுவல் மோடு போட்டுக்கோ. மேனுவல்ங்கிறது அந்த சைடு அந்தல மேனுவல் போட்டிங்கன்னா இப்போ இந்த பட்டனில் தான் ப்ரெஸ் பண்ண முடியும். அமுத்துனா கீழே கை எடுத்துட்டா நின்றுக்கு. இதை மேனுவல் மோடு. இப்போ மேனுவல் மோடு வச்சுட்டு லேட்டாக வை. லீஃபை நல்லா உள்ள வச்சு 2 பக்கம் கையில் இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து மேனுவல் மோட ஒரு அமுத்துறோம். ஆன் பண்ணி அமுத்தி பிடினல அவ்வளோதான். கட் ஆயிடுச்சுங்கிறத லீஃப் கட் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேட்டுங்காட்டிக்கு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் ஹீட்டில் நிற்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்டுங்காட்டிக்கு 1 நிமிஷம் ஹீட்டில் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் ஆயிடுது. நம்ம இதுக்கு இந்த டைமர் இதுக்கு யூஸ் பண்ண போறதில்ல. ஆட்டோமேட்டிக்னா நம்ம வைக்க எடுக்க அந்த டைம் ஸ்பீடு பண்ணி பண்ணலாம். பட் அது கஸ்டமர் கம்பல்சரி 5 டை இருந்ததுன்னா அது 1 நிமிஷம் ஸ்பீடு வச்சுட்டு ரொட்டேஷனா போகும்போது அதுக்கு வேற மிஷின் இருக்கு. அடுத்த வீடியோல நாங்கள் அதை காட்டுறோம் எப்படி பண்றதுங்கிறத. இந்த வீடியோல மெக்கானிக்கல் அதாவது மேனுவல் மோட்ல எப்படி பண்றதுங்கிறது காட்டுறோம். இப்போ 1 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட் ரெடி ஆயிருக்கு. இப்போ அப் பட்டன் அப் பட்டன் பிரஸ் பண்ணு. இப்போ இது பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்க மாட்டோம் பிளேட் எப்படி பண்றதை பார்த்துட்டோம். அடுத்தபடியா இப்போ ஒரு 2 செகண்ட் அதை நிறுத்திட்டு எமர்ஜென்சி அமைச்சிட்டு பனானா லீஃப் அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் பிளேட் கட் பண்றது. இந்த இதுல ஓவர் பிளேட்டை காட்டும். இந்த டைப்ல இருக்கிற எல்லா ஓவர் பிளேட்டை காட்டுமா? இதுல இருக்கிற எல்லா பிளேட்டுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஹார்டிசியன் ஷேப்னு சொல்றோம். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி கண்டெய்னர் மூடி போட்டு மூடிக்கிற மாதிரி இதனோட டாப் கவர் மூடி. இது ரெக்டாங்கிள் பிளேட்டு. இது ஒரு ஸ்கொயர் பவுலு. இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. அன்லிமிட்டெட் மாடல்ஸ். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எந்த டைப் வேணாலும் இந்த மிஷின்ல பண்ணிக்கலாம். அதுக்கான டை மட்டும் தான் வேணும். என்ன டை வேணாலும் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். இது பாக்கு மட்டையில. அடுத்து பேப்பர் பிளேட் மிஷின்ல அந்த ஆப்ஷன் அப்படியே நிறுத்திக்கிறோம். பேப்பர் பிளேட் ஓட்டருக்கு இதுல எமர்ஜென்சி நீ ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுல எமர்ஜென்சி பட்டன் ஹீட்டர் ஆஃப் பண்ணி கட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கட்டிங் பண்ற போது நம்மளுக்கு ஹீட்டரோ மற்ற எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு ஹைட்ராலிக் மோட்டர் மட்டும் ஓடினா சரி. இந்த ஒரே ஹைட்ராலிக் மோட்டர்ல நம்மளுக்கு 2 மோடுது. இப்போ ஹைட்ராலிக் மோட்டரை ஆன் பண்ணியாச்சு. எப்படி கட் பண்ண போறங்கிறது பாக்குறோம். பேப்பர் எடுத்து காட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேப்பர் வச்சிருக்கிறோம். 25 பேப்பர் அதுல வச்சுட்டு இதுல மட்டமா சென்டரா வச்சுட்டு அந்த நைஃப் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுல நல்லா சென்டரா வச்சுக்கணும். சென்டரா வச்சுட்டு இப்போ இது நம்ம ஆட்டோ மோட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டக்கர் கீழே இறங்கிடு. இப்போ மேனுவல் மோட்ல தான் இருக்கு. ஆஃப்ல இருக்குது. இப்போ மேனுவல் மோட்ல இருக்குது. எமர்ஜென்சி எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஹீட்டர் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டிஜிட்டல் போர்டும் தேவையில்லை. நம்மளுக்கு மேனுவல் மோடு மட்டும் போடுது. மேனுவல் மோடு போடுது. இந்த ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே வந்துட்டே இருக்கு.
அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு. அப் பட்டன் அமுத்துனா மேலே போயிரு. எடுத்துக்காட்டு இது எப்படி கட் பண்றதுங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ வந்து 25 லீப் வந்து 25 பிளேட் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. எப்படி கட் பண்றதுங்கிறது காட்டுறோம். நம்ம அடுத்து வந்து இந்த கட் பண்ற பிளேட்டை வச்சுட்டு தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த பேப்பர் பிளேட்டை பொறுத்த அளவுக்கு திக்னஸ் ஒவ்வொன்றும் இது வந்து லேசான திக்னஸ். இதுல இருந்து திக்னஸ் எல்லா சைஸுமே இதுல வந்து கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரைக்கும் இதுல எல்லா பிளேட்டும் கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரைக்கும் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்றதுங்கிறது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்றதுங்கிறது அந்த டையை போட்டு காட்டுறோம். பனானா லீஃப் கட் பண்றது எப்படிங்கிறது இப்போ இதே டையில பனானா லீஃப் கட் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு வாழை இலைய சாப்பாட்டு பிளேட்டுக்குள்ள ரவுண்ட் ரவுண்டா போடுறது எப்படி கட் பண்றதுங்கிறது காட்டுறோம். கொடுக்குறா ஒரு 50 பிளேட் கொடு. இதே மெத்தட் அதையா இதே மாதிரி தான் பண்ண மாதிரியே தான். அதை வெளியே எடுத்துட்டு தெரியுமா எப்பவுமே நைஃப் வந்து இப்படி வைக்க கூடாது. திருப்பி நைஃப் இப்படி வச்சுன்னா கீழே வந்து ஷார்ப்பான எட்ஜ் அடிவெட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளேட் வரைக்கும் வைக்கலாம். 100 பிளேட் வரைக்கும் வைக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வச்சு ஹேண்டில் பண்ற சிரமமா இருக்கு. அது மேல ரவுண்டா வச்சுட்டு கரெக்டா கீழே இருக்கிறதுக்காக சென்டரா இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பாட்டம் மூவ் ஆகுது. லைட்டா ப்ரெஸ் பண்ணா போதும். இதுக்கெல்லாம் அவ்வளோ லோடு வேண்டியதில்லை. அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் வெட்டருக்காக 80 பார் வச்சிருக்கோம். அவ்வளோ வேண்டியதில்லை. இதுக்கு 40 பார் வச்சிருந்தாலே போதும். இப்போ இது வந்து பட்டன் அமுத்துனா மேலே போயிடுது. எடுத்துக்கோ. திருப்பி நைஃப் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இது வந்து நம்ம சாப்பாட்டு பிளேட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. எல்லா ஹோட்டல்லையும் போட்டு யூஸ் பண்றதுக்கு பனானா லீஃப் கட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து ஆன் பண்ணிக்கிறீங்க. அதே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் பிளேட் டை வந்து எப்படி ஃபார்ம் பண்றது இப்ப எல்லாமே கட்டிங் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபார்ம் பண்ற மெத்தடை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டரை வந்து 40 டிகிரியில் ஆன் பண்ணு. ஹீட்டர் வந்து 40 டிகிரியில் வைக்கிறேன். 2 டாப் அண்ட் பாட்டம் 2 ஹீட்டருமே வந்து 40 டிகிரியில் ஆன் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தடில் இருக்கு. அதை ஆட்டோ பொசிஷன் கொண்டு வந்துடுறோம். ஹைட்ராலிக் மோட்டர் ஆன் பண்ணுறேன். திருப்புமா அந்த டை நிறுத்திக்கலாம். அந்த டை நிறுத்திட்டு இப்போ இதை மட்டும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த எமர்ஜென்சி பட்டன் எடுத்துட்டுருவோம். எடுத்துட்டீங்கனால இப்போ பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அதே மூவ் ஆக ஆரம்பிக்கு. தள்ளி நில்லு. மிஷின் மேலே கை வைக்காத. லோடாகி நின்றுக்கு ஃபார்ம் ஆயிரு. அதே மேலே போய்க்கு. இப்போ வந்து நம்மளுக்கு 40 டிகிரி சூடாயிருச்சு. நீ வைக்கலாம். 10 பிளேட்டை வைமா. ஜாஸ்தியாக இருக்கு. 10 பிளேட் வைக்கலாம். அது கீழே போட்டுரு அடுத்த லைன்ல வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கை எடுத்துக்கலாம். அதில் 4 பக்கம் நம்மளுக்கு ஸ்டாப்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டாப்பர்ல போய் முட்டி நின்றுக்கணும் பிளேட்டு. அப்படியே கட் பண்ணது வந்து கரெக்டாக உள்ள க்ளோஸ் ஆகிறோம். கரெக்டாக கிளியராக க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே அப் போன உடனே நம்ம அதை எடுத்துட்டு திருப்பி இது வைக்கிறோம். அதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பிளேட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீட்டர் வந்து 40 டிகிரி ஹீட் ஆகிடுது. இப்போ அடுத்து வைக்கலாம். ஒரு டைமுக்கு வந்து ரொம்ப லேசானதுக்காடி நம்ம 10 பிளேட் வைக்கிறோம். அதனால வந்து மணிக்கு 2000 பிளேட் வரைக்கும் பண்ணலாம். 1500 to 2000 பிளேட் வரைக்கும் பண்ணலாம். ரெண்டு பேர் வைக்கிறாங்க. 2 பேர் வேண்டியதில்லை. ஒரு ஆள் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புது ஆளுங்க காட்டிக்கு இது 2 பேர் வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு ஆள் போறதுக்கு ஸ்பீடு சரியா இருக்கும். ஒரு ஆள் வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு எடுத்துக்கலாம். நின்றுட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தடை ரொட்டீனா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ எமர்ஜென்சி அமுத்திட்டீங்கன்னா ஸ்டாப் ஓடிட்டு இருக்கணும். இப்போ பிளேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நீ வச்சிருக்கிறது 28 பீஸ் இருக்கு. அவ்வளோ வைக்கூடாது. ஒரு 10 பிளேட் வச்சீங்கன்னா ஃபார்மிங் நல்லா இருக்கு. அதிகமாக வச்சீங்கன்னா ஃபார்மிங் வந்து கரெக்டாக வராது. கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 10 பிளேட் திக்னஸ் பொறுத்து வச்சா போது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஆள் தனியாக ஓட்டிக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் தனியாக ஓட்டிக்கலாம். எதுக்குமே வந்து ஆள் வேண்டியதில்லை. அதாவது வந்து ஆள் இல்லாம நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. இதுக்கான ஆள் வந்த போது இது ஓட்டிக்கலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது வேண்டாம்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். இது வேணுங்கிற போது இது ஓட்டிக்கலாம். இப்போ 2 ஆள் இருக்குன்னா அந்த எமர்ஜென்சி பட்டன் எடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக் அதை ஒரு ஆள் ஓட்டிக்கலாம். இது ஒரு ஆள் ஓட்டிக்கலாம். அப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு டைக்கு பார்த்தீங்கன்னா 1500 to 2000 மணிக்கு 3000 to 4000 பிளேட் எடுக்கலாம் ஒரு மிஷினில்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் டபுள் டை மிஷின் இதனோட கான்செப்ட். இப்போ இந்த மிஷினில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா பைபேக்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து மெட்டீரியல் பைபேக் எடுக்கிறோம், அதனால வந்து உங்களுக்கு மிஷினை வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு மெட்டீரியல் நாங்களே வாங்கிக்கிறோம், ரா மெட்டீரியல் நாங்களே கொடுத்துட்றோம், அதனோட ரிட்டர்ன் மெட்டீரியல் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுக்காகனா கஸ்டமர் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறதா எல்லாத்துக்குமே கஷ்டமான விஷயம். பர்ச்சேஸ் பண்ணுறது கூட எல்லாமே மிஷினை வாங்கிடலாம், ரா மெட்டீரியலை வாங்கிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ண பிளேட்டை விற்கிறது மட்டும்தான் கஷ்டம். எந்த ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஈஸி. அதை சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து திருப்பி அதை மார்க்கெட் பண்ணி அப்புறமா நம்ம மார்க்கெட்டில் நின்னா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். சேல்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கஸ்டமர் யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது, சேல்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அப்போ வந்து அவங்களுக்கே நம்ம பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து கொடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவா, நீங்கள் ட்ரெயினில் மெட்டீரியல் அனுப்பிவிட்டா போகிறேன். இந்த டெல்லியிலேருந்து மற்ற நம்ம ஏரியாவிலேருந்து சிலர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மிஷின் விற்கிறதுக்கு சொல்லக்கூடிய பொய்யான வார்த்தை. எந்த காரணத்தை கொண்டு அதை நம்ப வேண்டாம். என்னன்னா மெட்டீரியல் வாங்கி மிஷினை மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும். அது எங்கே விற்கிறாங்க எங்கே வாங்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறதா, ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவ, பிளேட் வாங்குறவ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கிறது எல்லாமே சொல்லுவோம். ஆனால் நானே எடுத்துகிட்டு நானே கொடுக்குறேன்னு சொல்கிற பைபேக் அப்படிங்கிற வார்த்தை வந்து முற்றிலும் பொய்யான வார்த்தை. மிஷின் விற்கிறதுக்காக கஸ்டமரை ஏமாத்துறதுக்கு வேண்டி இந்த வேலை பண்ணி எல்லா கம்பெனிலையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்க்க மட்டும் மிதி தான் சொல்கிறாங்க, பேப்பர் பிளேட்டுக்கு மிதி தான் சொல்கிறாங்க. இது வந்து டெல்லி சைனாலேருந்து வந்து ஒரு புது கேட்பாத்தனமான வேலை. இதை வந்து எந்த காரணம் கொண்டு யாரும் நம்ப வேண்டாம். என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எது கஷ்டப்படக்கூடாது, பொம்பளைய வீட்லேயே இருந்துட்டு வீட்லேயே செஞ்சு அப்படியே வந்து அவங்களே எடுத்துட்டு போயிட்டு மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டு காசு போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த பிஸ்னஸ் உலகத்தில் பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரி தான் நானே ஒரு 100 மிஷினை போட்டு ஓட்டி நாங்களே விற்றுக்குவோம். அதுக்கு வந்து அப்புறம் ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு வாங்க வேண்டிய வேலை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது. அப்படி சொன்னா தான் கஸ்டமர் வாங்குவாங்க. எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அவங்க வீட்லேயே இருந்துக்கணும், பேமெண்ட் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் பண்ணுவாங்க, 2 டைம் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி பார்த்தோன்னா ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களை கல்டிவேட் போட்டு நான் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன், 50 ரூபா பேப்பர் எழுதி கொடுக்குறேன், 100 ரூபா பேப்பர் எழுதி கொடுக்குறேன், எல்லா வார்த்தையும் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா மிஷின் விற்றா கண்டுக்க மாட்டாங்க. இது போல ஏகப்பட்ட பேர் ஏமாந்து நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன பண்ணுறது தெரியாமல் டெல்லி மேக் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தை சொன்னால் தயவுசெய்து யார் ஏமாந்து வாங்கிடாதீங்க. எதாக இருந்தாலும் கம்பெனிக்கு நேரடியாக போய் விசிட் பண்ணி கம்பெனி இருக்குதா, அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அந்த பைபேக் ஆப்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்து வாங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதனாலும் எங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.